திண்டுக்கல் அருகே முன்பகை காரணமாக கொலை வழக்கு குற்றவாளி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதிலும் கொலை செய்த பின் அவரது தலையை வெட்டி எடுத்து சென்ற கொலையாளிகளின் செயல் மிரள வைத்துள்ளது. பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம். திண்டுக்கல் வத்தலகுண்டு சாலையில் உள்ள பழைய வக்கம்பட்டியில் தனியாருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் மைக்கேல்பட்டியை சேர்ந்த சிவகுமார் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அவரை படுகொலை செய்த கொலையாளிகள் தலையை வெட்டி எடுத்து சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த திண்டுக்கல் தாலுகா போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சிவகுமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சிவகுமாரின் தலையை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். சம்பவ இடத்திற்கு திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் நேரில் வருகை தந்து விசாரணை மேற்கொண்டார். மோப்ப நாயும் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டது. அதன் பின்னர் 4 மணி நேர தேடுதலுக்கு பின்னர் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் பாலம் ஒன்றின் கீழ் சிவகுமாரின் தலை போலீசாருக்கு கிடைத்துள்ளது. போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் படுகொலை செய்யப்பட்ட சிவகுமார் மீது 2 கொலை வழக்குகள் உள்ளது என்றும் இந்த கொலை முன்பகை காரணமாக நடைபெற்றிருக்கலாம் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.